வீடு புகுந்து முதல்வரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி டெல்லிக்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் ஜூன் 1ஆம் தேதி மாலையே முடிவுகள் தெரிந்துவிடும். 6 கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் 7வது கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி மாலையே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலையில் பெரிய இடி விழுகிறதா அல்லது மகிழ்ச்சியான செய்தியா என்பதை தெரிந்துவிடும். ஆனால் 272 தொகுதிகளை பெற்றாலே மத்தியில் ஆட்சி அமைக்கலாம். ஆனால் பாஜக மட்டுமே தனித்து 272 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையும் என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் துல்லியமான கருத்து கணிப்புகள் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை நடைபெறுமா என்று பார்க்குமேயானால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது குறித்து பல்வேறு தலைவர்களும் வெளிப்படையாகவே பேசிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் 3வது முறை மத்தியில் பாஜக ஆட்சி அமையுமேயானால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது கைது நடைபெறுவது உறுதிதான் என்பதை தெள்ளத்தெளிவாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டு உடைத்து விட்டார். நேரடியாக வீட்டிற்கே சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும், என்னை எப்படி கைது செய்தார்களோ அதேபோல் ஸ்டாலின் அவர்களையும் கைது நடவடிக்கை மேற்கொள்வார் என்றும் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தவுடனே நேரடியாக பேட்டி ஒன்றையும் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையின் காரணமாகத்தான் தோல்வியடைந்தால் இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஆலோசனை செய்வதற்காகத்தான் தற்பொழுது ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக ஜூன் 1ஆம் தேதி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி தான் வெளியாகிறது. ஆனால் ஏன் ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும்? 2ஆம் தேதி நடத்தலாம் அல்லது 3ஆம் தேதி நடத்தலாம். எதற்காக ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜூன் 1ஆம் தேதியுடன் அவரது ஜாமீன் முடிவடைகிறது. ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 10:30 மணி அளவில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இதை தவறிவிட்டால் பிடிவாரன் மூலமாக அவரை கைது செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார். இந்த ஒரே காரணத்திற்காகத்தான், அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட தலைவருக்காகத்தான் ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. குறிப்பாக இவரை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொண்டால் தமிழகத்தில் கலவரம் நடக்குமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.